வணக்கம் நண்பர்களே, அரவிந்த் சித்து தமிழ் கோச்சிங் ஃபார் ஐஏஎஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணிகளுக்கான தேர்வான அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இரண்டாம் நிலை, அதாவது செகண்ட் ஸ்டேஜ், முதன்மை தேர்வுன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த எக்ஸாமில் வந்து எத்தனை பேப்பர் வருது, அதோட சிலபஸ் என்ன, இப்படி நிறைய பேர் வந்து தமிழில் தெரியல, கிடைக்கல, தமிழில் இருந்தால் நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்குவேன், மெயின்ஸ் எக்ஸாம் சிலபஸை சொல்லுங்கள், மெயின்ஸ் எக்ஸாம் சிலபஸ் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எனக்கு மெயின்ஸ் வந்து ரிட்டன்ஸ் டைப்பு எக்ஸாம், அது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் அது. ஸோ எழுத்து தேர்வாக தான் இருக்கும் அது. அதுக்கு என்னென்ன பேப்பர் இருக்குது, அதில் அந்தந்த பேப்பரில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, அது என்னென்ன படிக்கணும், என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும், எப்படி படித்தா ஸ்கோர் பண்ண முடியும், அதுக்கு எதெல்லாம் வந்து மெரிட் லிஸ்ட்டில் சேர்த்துக்குவாங்க, எதெல்லாம் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கு தேவையில்லை, குவாலிஃபையிங்க்கு மட்டும் போதும், அது அந்த மார்க் மட்டும் எடுத்தால் போதுன்ற பேப்பர் இதெல்லாம். அப்புறம் வந்து இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்கு, டோட்டலாக எவ்வளோ மார்க்கு அந்த மெரிட்டுக்கு எடுத்துக்குவாங்க, எதை வச்சு ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடுறாங்க, இது மொத்த தகவல் அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட மொத்த தகவலை வந்து இதில் நான் தருவேன். ஏதாச்சும் விடுபட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான தகவல் நான் ரிப்ளையில் வந்து தருவேன். இல்லைனா அதுக்கு ஒரு வீடியோ மூலமாக தெளிவான தகவலாக தருவேன் உங்களுக்கு நான். இப்போ என்னென்னாக்கா, இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க இப்போ பார்க்கலாம். ஏன்னாக்கா போன வருஷம் கேட்ட கொஷின் பேப்பர்லேருந்து அந்த வந்து ஹிஸ்ட்ரி கொஷின்ஸு, அப்புறம் என்விரான்மெண்ட் கொஷின்ஸு, ஜியோகிராஃபி கொஷின்ஸு, பாலிட்டி கொஷின்ஸு, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஆன்சர்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் என்னோடய சேனலில். பார்க்காதவங்க, பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, அதுக்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இப்போ வந்து மெயின்ஸ் எக்ஸாமோட சிலபஸ்ஸு, அது பேப்பர்ஸு, அதோட மார்க்கு, அதை பற்றின முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். எல்லோரும் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாம் முழுக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் வர்றது எல்லா விஷயமும் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏதாச்சும் டவுட் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆக முடியும், ஓரளவுக்கு சந்தேகம் தீரும் உங்களுக்கு. அந்த வகையில் நான் வந்து எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வந்து அந்த என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது அந்த மெயின்ஸ் எக்ஸாமில், அதுக்கு என்னென்ன படிக்கணும், எவ்வளோ மார்க் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பேப்பர் ஏ, பேப்பர் பி, அதுக்கப்புறம் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5, பேப்பர் 6, பேப்பர் 7, இப்படி மொத்தம் 9 பேப்பர் இருக்குது. இதில் ஒவ்வொரு பேப்பரை பார்த்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். பேப்பர் ஏ பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸு, பேப்பர் பி 300 மார்க்ஸு, பேப்பர் 1 வந்து 250 மார்க்ஸு, பேப்பர் 2 250 மார்க்ஸு, பேப்பர் 3 250 மார்க்ஸு, பேப்பர் 4 வந்து 250 மார்க்ஸ் வைப்பாங்க, அதாவது 250 மார்க்கு. பேப்பர் 5ம் 250 மார்க் தான் வைப்பாங்க. பேப்பர் 6ம் 250 மார்க் தான் வைப்பாங்க. பேப்பர் 7ம் வந்து 250 மார்க் தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ மொத்தம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பேப்பர் ஏ, பேப்பர் பி, இந்த 2 பேப்பர் வந்து குவாலிஃபையிங் பேப்பர் தான். அதை வந்து மெரிட்டுக்கு, அதாவது ரேங்க் லிஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்து இருக்கிற அந்த பேப்பர் 1 to பேப்பர் 7, இந்த 7 பேப்பர் வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. அதோட டோட்டல் மார்க்கு 1750 மார்க்கு. அந்த 1750 மார்க்கு ப்ளஸ் வந்து இன்டர்வியூவில் அதாவது பர்சனல் டெஸ்ட் வைப்பாங்க. இன்டர்வியூ வந்து அது பர்சனல் டெஸ்ட்டு. அந்த இன்டர்வியூவில் எடுக்கிற மார்க் வந்து மொத்தம் 275 மார்க் டோட்டல், அதுக்கு வச்சுக்கிற மார்க்கு. ஸோ அந்த 275 ப்ளஸ் 1750 இதோட சேர்த்தா 2025 மார்க்கு. அந்த 2025 மார்க்கு தான் வந்து டோட்டல் மார்க், மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்கிற டோட்டல் மார்க்கு. அந்த 2025 மார்க்கில் நாம் எவ்வளோ எடுக்கிறோன்றது, அதை பொறுத்து தான் ரேங்க் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அதை வச்சு தான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சர்வீஸு, என்னென்ன கேடர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு கேடர்லேயும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த போஸ்ட்டு வந்து அலாட் பண்ணுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் கேட்பாங்க, அதாவது எழுத்து தேர்வு வகையை சேர்ந்தது. அது முன்னாடி சொல்லியிருப்போம் உங்களுக்கு. இதில் வந்து பேப்பர் ஏ, பேப்பர் பி, இந்த 2 பேப்பரும் வந்து குவாலிஃபையிங் பேப்பர்ஸ். இந்த பேப்பர் ஏ பார்த்தீங்கன்னா, எனி ஒன் ஆஃப் த இந்தியன் லாங்குவேஜ், அதாவது ஏதாவது ஒரு இந்திய மொழி 8வது அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கிறது. 8வது அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கிற ஏதாவது ஒரு இந்திய மொழியை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம்.
எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க வந்து தமிழ் தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஆனால் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பையன் தமிழ் மொழி தான் தேர்ந்தெடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க வேறு ஒரு மொழியை கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். அது வந்து 8வது அட்டவணையில் இருக்கான்றது தான் முக்கியம். மற்றபடி கம்பல்சரி கிடையாது. இந்த ஸ்டேட்டில் இருக்கிற பையன் இந்த மொழி தான் எடுக்கணும், இந்த ஸ்டேட்டில் இருக்கிற பொண்ணு இந்த மொழி தான் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. அது 22 மொழியில் ஏதாவது ஒரு மொழி எடுத்துக்கலாம் அந்த பேப்பர் ஏக்கு. அந்த பேப்பர்லேருந்து அந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அது வந்து டோட்டலாக 300 மார்க்கு. அடுத்தது பேப்பர் பி, அது வந்து இங்கிலீஷ். அது வேறு மொழி எடுக்க முடியாது, இங்கிலீஷ் மட்டும்தான் அட்டன் பண்ணி ஆகணும். ஏன்னாக்கா அவங்களுக்கு அடிப்படை ஆங்கில அறிவு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இங்கிலீஷ் வைப்பாங்க. இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுவும் 300 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த பேப்பர் ஏ பேப்பர் பி எதுக்குனாக்கா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு இந்தியன் லாங்குவேஜில் அடிப்படை கல்வி பெற்றிருக்காங்களா, அப்புறம் இங்கிலீஷ் அடிப்படை ஆங்கில அறிவு பெற்றிருக்காங்களா, இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பேப்பர் ஏ பேப்பர் பி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எனி ஒன் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் அண்ட் இப்போ இங்கிலீஷ், இந்த 2 பேப்பர் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் ஈச் பேப்பருக்கு 300 மார்க்ஸு கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து குவாலிஃபையிங் பேப்பர் தான் இது. வந்து குவாலிஃபையிங் பேப்பர் அப்படின்னும்போது மினிமம் 25% மார்க் எடுத்தாலே அவங்க வந்து குவாலிஃபைடு. இதில் வந்து ரேங்க் லிஸ்ட்டுக்கு இதில் எடுக்கிற மார்க் வந்து ரேங்க் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய பேப்பர் 1லேருந்து பேப்பர் 7 வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்டில் அந்த பேப்பரில் எடுக்கிற மார்க்ஸ் தான் வந்து ரேங்க் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. அதை வச்சு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பேப்பர் ஏ பேப்பர் பி வந்து மினிமம் 25 மார்க்ஸ் வந்து செக்யூர் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம குவாலிஃபை ஆகுவோம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம். ஜஸ்ட் பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த விஷயம், இந்த எக்ஸாம்ஸ். பேப்பர் ஏல வந்து ஏதாவது ஒரு இந்திய மொழி 8வது அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கிற ஏதாவது ஒரு இந்திய மொழியை எடுத்து எழுதலாம் சொல்லியிருப்பேன். அந்த என்னென்ன மொழிகள் 22 மொழிகள் இருக்குது. அந்த 22 மொழிகளை பார்க்கலாம். இப்போது அஸ்ஸாமி, அந்த மொழியோட எழுத்து வடிவம், அவங்க அந்த மொழி தேர்ந்தெடுத்தவங்க என்ன எழுத்து வடிவத்தில் எழுதலாம்னா அஸ்ஸாமி வடிவத்தில் எழுதலாம். அப்புறம் பெங்காலி வந்து பெங்காலி வடிவத்தில் எழுதலாம். குஜராத்தி மொழி தேர்ந்தெடுக்கிறவங்க குஜராத்தி வடிவத்தில் எழுதலாம். ஹிந்தி மொழி தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து தேவநாகரி எழுத்து வடிவத்தில் எழுதணும். கன்னடா மொழி எடுக்கிறவங்க கன்னடா மொழி வடிவத்தில் எழுதலாம். காஷ்மீரி மொழி தேர்ந்தெடுக்கிறவங்க பெர்சியன் எழுத்து வடிவத்தில் எழுதணும். கொங்கணி மொழி தேர்ந்தெடுக்கிறவங்க தேவநாகரி எழுத்து வடிவத்தில் எழுதணும். மலையாளம் மொழி மலையாளம் எழுத்து வடிவம். மணிப்பூரி பெங்காலி எழுத்து வடிவம். மராத்தி மொழி தேவநாகரி எழுத்து வடிவம். நேபாளி மொழி தேவநாகரி எழுத்து வடிவம். ஒடியா மொழி ஒடியா எழுத்து வடிவம். பஞ்சாபி மொழி குருமுகி எழுத்து வடிவம். சான்ஸ்கிரிட் மொழி தேவநாகரி எழுத்து வடிவம். சிந்தி மொழி தேவநாகரி ஆர் அரபிக் எழுத்து வடிவம். தமிழ் மொழி தமிழ் எழுத்து வடிவம். தெலுங்கு மொழி தெலுங்கு எழுத்து வடிவம். உருது மொழி பெர்சியன் எழுத்து வடிவம். போடோ மொழி தேவநாகரி எழுத்து வடிவம். டோக்ரி மொழி தேவநாகரி எழுத்து வடிவம். மைதிலி மொழி தேவநாகரி எழுத்து வடிவம். சாந்தலி மொழி தேவநாகரி அல்லது ஒல்சிக்கி மொழி எழுத்து வடிவம். இந்த 22 மொழிகளும் அதுக்கான எழுத்து வடிவங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதுதான் வந்து பேப்பர் ஏல கேட்கக்கூடிய, பேப்பர் ஏல வந்து இருக்கக்கூடிய மொழிகள், தேர்ந்தெடுக்கக்கூடிய மொழிகள் அல்லது அந்த எழுத்து வடிவம், அதை பற்றி சொல்லிட்டேன். இந்த 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழி தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு எழுதுகிற அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் எல்லாருமே வந்து தமிழ் தான் பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பாங்க. சிலர் வந்து வேற்று மொழியை தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தாய்மொழி வேறவாக இருக்கும், இல்லை அவங்க வந்து படித்தது வேறு இடத்துல படிச்சிருப்பாங்க, அந்த மொழி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் நல்லா அதில் இப்போ கொஞ்சம் படித்து நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுடைய அடிப்படை அறிவு எந்த மொழியில் அதிகமாக இருக்கோ அந்த மொழியை தேர்ந்தெடுத்து எழுதலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் தமிழ் மொழி தான் தேர்ந்தெடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க வேறு எந்த மொழி வேணாலும் இந்த 22 மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியை கூட தேர்ந்தெடுக்கலாம். பேப்பர் ஏ பேப்பர் பி, அதாவது மெயின்ஸில் யூபிஎஸ்சி மெயின்ஸில் பேப்பர் ஏ பேப்பர் பின்னு 2 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த 2 பேப்பர் வந்து பேப்பர் ஏல வந்து எனி ஒன் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு இந்திய மொழி, அந்த 8வது அட்டவணையில் இருக்கிற ஏதாவது ஒரு இந்திய மொழியை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து எடுத்துக்காட்டுக்கு நான் தமிழ் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னும்போது அதில் என்னென்ன சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா, விரித்து எழுதுதல், கொடுத்துக்கிற பத்தியை விரித்து எழுதுதல். பத்தினும் போது ஒரு பேராகிராஃப்னு எடுத்துக்கினாங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து விரிவாக எழுதி அதை விரித்து எழுதுதல் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. அடுத்தது சுருக்கி வரைதல். ஒரு பேராகிராஃப் பெருசாக ஒரு
கட்டுரை கொடுத்தாங்கன்னா அதை சுருக்கி எழுதணும். அந்த வேர்ட்ஸ் கவுண்டிங் இருக்கும், இத்தனை வேர்ட்ஸ்க்குள்ளே அதை வந்து சுருக்கி எழுதணும்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒன்று. அடுத்தது யூசேஜ் அண்ட் வொக்காபுலரின்னும் போது அறிஞர் அகராதி, ஒரு சொல் அதுக்கு இணையான இன்னொரு சொல், அறிஞர் பொருட்கள் சொல்லுவோம்ல, அது மாதிரி அது மற்றும் அதனுடைய பயன்கள், அது வந்து இன்னும் தேர்ட் ஒன்று. நான்காவது பார்த்தா ஷார்ட் எஸ்எஸ். ஷார்ட் எஸ்எஸ் வந்து சிறிய கட்டுரைகள். ஐந்தாவது டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் இங்கிலீஷ் டு த இந்தியன் லாங்குவேஜ். அதாவது இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது தமிழுக்கு மொழிபெயர்த்து எழுதுது. இந்த 5 தான் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேப்பர் ஏ பேப்பர் பியில் வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தான் கேள்விகள் வரும். இது மாதிரி தான் கேள்விகள் தான் வரும். அதில் அந்த பேசேஜினும் போது அந்த பாடம், அந்த நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம், பாடங்கள் படிச்சிருப்போம். அடுத்தது போயம் படிச்சிருப்போம், அதாவது கவிதைகள், அந்த திருக்குறள் படிச்சிருப்போம், நாலடியார், அகநானூறு, புறநானூறு, இது மாதிரி விஷயங்கள் படிச்சிருப்போம். போயம் படிச்சிருப்போம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் ஒவ்வொரு விதமான போயம், வில்லியம் ஷேக்ஸ்பியர் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து அதுலேருந்து எடுத்து கொடுத்து அதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா, அதுலேருந்து கேள்வி அதை சுருக்கி வரைய சொன்னால் அந்த மீனிங் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த பேசேஜ்லேருந்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சுருக்கி வரைகிறதோ இல்லை விரித்து எழுதுறதோ இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அதை பேசிக்காக அந்த மொழியோட அறிவு உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பேப்பர் ஏ பேப்பர் பி வைக்கிறாங்க எக்ஸாம்ஸ். 300 மார்க் வைப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 25% மார்க்கு ஸ்கோர் பண்ணால் நம்ம வந்து குவாலிஃபைடு. 25% போது 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம்னாலே நம்ம வந்து குவாலிஃபைடு கேண்டிடேட். இது வந்து ரேங்க்குக்கு எடுத்துக்க மாட்டாங்க இதில் எடுக்கிற மார்க்ஸ். அடுத்தது ஒவ்வொரு பேப்பரும் பேப்பர் 1 to பேப்பர் 5 வரைக்கும் பார்க்கலாம். பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட்டு. ஏதாவது ஒரு விருப்ப பாடத்தை எடுத்து நம்ம எழுதலாம். அதை வந்து பின்னாடி பார்க்கலாம். பேப்பர் ஏ பேப்பர் பி இந்த 2 பேப்பருக்கு அப்புறம் பேப்பர் 1 மூன்றாவதாக ஒரு பேப்பர் வந்து பேப்பர் 1 மெயின்ஸ் எக்ஸாமில். அந்த பேப்பர் 1ல் வந்து என்ன சப்ஜெக்டாக எஸ்ஏன்னும் போது வெவ்வேறு தலைப்புகளில் எஸ்ஏ எழுத வேண்டியிருக்கும். அது வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு உண்டான விடைய அவங்க கேட்குற அந்த டாப்பிக்கு நெருக்கமான ஒரு கட்டுரை தான் நம்ம வரையணும், எழுதணும். அந்த கட்டுரை வந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு தகவலை அதை சொல்லணும். நம்ம சரியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். அந்த கட்டுரைனா எப்படி இருக்கணுமோ அந்த வகையில் அந்த வடிவத்தில் இருக்கணும். அதில் இருக்கிற பொருள் தெளிவாக புரியணும் அவங்களுக்கு. நம்ம சொல்கிற விஷயம் வந்து தனித்துவமாக இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரியான முக்கியமான பாயிண்ட்டுங்களும் அதில் இருக்கணும். அது இருந்தாக்கா நமக்கு அந்த எஸ்ஏயில் வந்து நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும் போது மெரிட் லிஸ்ட்டில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேப்பர் 1 எஸ்ஏ வந்து நல்லா எழுதணும் போது நாம் வந்து அதுவும் இல்லாமல் லாங்குவேஜ் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோம், எழுத்து ரிட்டன் லாங்குவேஜ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ரிட்டன் லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜ் தான் நம்ம ஆன்சர் எழுத முடியும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு தமிழ்னு நம்ம ரிட்டன் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறோம் மெயின்ஸுங்கும் போது அங்கே கேள்வி இங்கிலீஷில் எழுதாலும் நம்ம ஆன்சர் தமிழில் எழுதலாம். அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தமிழில் எழுதணுன்னால தமிழில் தெளிவாக எழுதணும். எழுத்து வடிவம் நல்லா இருக்கணும். அந்த கட்டுரையோட அதுக்கு உண்டான வடிவம் கரெக்டாக இருக்கணும். நம்ம சொல்கிற தகவல் சரியான தகவலாக, அந்த கட்டுரைக்கு அந்த கேள்விக்கு உண்டான பொருத்தமான தகவலாக இருக்கணும். அவங்க எதிர்பார்க்குறத பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கணும். அந்த திருத்தரவங்க வந்து கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, இதுக்கு இவ்வளோ மார்க் நல்லா ஸ்கோர் மார்க் நல்லா தரலாம், அவங்க அந்தளவுக்கு அவங்கள யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம ஆன்சர் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தகவலை தெரிஞ்சுக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பர் வரக்கூடிய நியூஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். எப்படி இருக்குது, இது வந்து நன்மையா தீமையா, இது எந்த காலத்தில், இது முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறோம், இன்றைக்கி எப்படி இருக்குது, இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சரு இந்த விஷயத்தையும் பார்க்கணும். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கணும். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் பலவிதமான கோணங்களை நம்ம வந்து அலசி ஆராயணும். அப்படி பண்ணும்போது தான் அங்கே எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் எழுதும்போது மெயின்ஸில் எழுதும்போது
நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முதல்லேருந்தே அதை பழக்கத்தை வளர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அங்கே எக்ஸாம் நல்லா எழுத முடியும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நம்மளால் இப்போ எய்ம் வந்து ஐஏஎஸ் தான் ஆகணும்னு இருக்கணுமோ ஐஏஎஸ் ஆக முடியும், ஐபிஎஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கணுமோ ஐபிஎஸ் ஆக முடியும். தான் நினச்சதை அடையணும் போது அதுக்காக நிறைய கண்டிப்பாக உழைக்கணும். அடுத்தது பேப்பர் 2 நம்ம பார்க்கலாம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸோட அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் பேப்பர் 2, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, இதுலேருந்து என்ன சிலபஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கலாச்சாரம் எதெல்லாம் உள்ளடக்கியிருக்குனாக்கா, கலை, கட்டிடக்கலை, அதாவது கலை வடிவங்கள், கட்டிடக்கலை, அப்புறம் வந்து மொழி சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து பழங்காலத்துலேருந்து இன்றைய காலம் வரைக்கும் என்னென்ன மாற்றத்துக்கு உட்பட்டது, அதனுடைய வரலாறு என்ன, இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அடுத்தது இந்தியாவோட பன்முகத்தன்மை, மத்திய இந்தியா, வட இந்தியா, தென்னிந்தியா, அப்படி அப்புறம் தக்கான பீடபூமி, மாலவ பீடபூமி, இப்படி வெவ்வேறு நிலப்பரப்புகள் இருக்குது. அதில் வந்து வெவ்வேறு விதமான மக்கள் வாழ்கிறாங்க. அவங்க வெவ்வேறு விதமான மொழி பேசுகிறாங்க, வெவ்வேறு விதமான கலாச்சாரத்தை கொண்டிருக்காங்க. அது சார்ந்த கேள்விகள் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னும் போது சுதந்திர போராட்டம், அது வந்து அதனுடைய படிநிலைகள் என்னென்ன நிலையை அடைஞ்சிது, முதல்ல ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு, அப்புறம் என்னென்ன நிலைகள் அடைந்தது, எப்படியெல்லாம் சுதந்திர போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டது, ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல. அப்படி இருக்கும்போது முதல் சுதந்திர போர் ஆரம்பித்தது வந்து என்னென்ன வகையில் சுதந்திரத்துக்காக போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது, என்ன நிலையை அடைஞ்சிது, அதுலேருந்து கேள்விகள் வரும். அடுத்தது வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், முக்கியமான நபர்கள், ராணி லட்சுமிபாய், அப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், காந்திஜி, நேரு, இப்படிப்பட்டவங்கள நிறைய பேரோட நபர்களோட பார்த்தீங்கன்னா கேள்விகள் வரும். அடுத்தது ஃபிலாசபிஸ், அரசியல் தத்துவங்கள், கம்யூனிச தத்துவங்கள், ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்குது அரசியல் சார்ந்து, சோசியலிச தத்துவங்கள், இப்படி தத்துவங்கள்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. அப்புறம் வந்து அந்த காலனி ஆதிக்கத்திலேருந்து நாடுகள் வந்து உலக அளவில் வேர்ல்டு வார், உலக போர் நடைபெற்றது, அது என்னென்ன காலத்தில் நடைபெற்றது, என்னென்ன நாடுகள் பாதிக்கப்படுது, எந்தெந்த நாடுகள் இணைந்து போராடினது, அதில் எந்தெந்த அணிகள் பங்கேற்றது, அதுலேருந்து கேள்விகள் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த உலக வரலாறு, 18ஆம் நூற்றாண்டுலேருந்து இன்றைய நாள் வரைக்குமான வரலாறுகள், உலக வரலாறு, இந்திய வரலாறு, அப்புறம் அந்த இட அமைப்புகள், எல்லைகள், நாடுகளுக்கு இடையிலான எல்லைகள், அப்புறம் வந்து அந்த பனி ஆறுகள், பனிமலைகள், இது சார்ந்த கேள்விகள், கடல்கள், இது சார்ந்த கேள்விகள், இப்படி வெவ்வேறு விதமான கேள்விகள், இதெல்லாம் வந்து சிலபஸ் இருக்கிற விஷயம். இதை பற்றின விவரங்கள்லேருந்து கேள்விகள் நிறைய எழுப்புவாங்க. இதுதான் வந்து பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் 1லேருந்து இருக்கிற சிலபஸ். அடுத்தது பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 பார்க்கலாம். நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் சிலபஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஏ, பேப்பர் பி, அடுத்தது பேப்பர் 1 எஸ்ஏ பேப்பர், அப்புறம் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் 1 முடிச்சிருக்கோம். இப்போது பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 அதனுடைய சிலபஸ் பார்க்க போகிறோம். இதோட சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்திய அரசியலமைப்பு, அதாவது இந்தியாவோட கான்ஸ்டியூஷன், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். எப்படின்னாக்கா, அந்த இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதோட வரலாறு என்ன, இந்திய அரசியலமைப்பு எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றது, பரிணாம வளர்ச்சி அடைந்தது, இந்த மாதிரி கேள்விகள். அப்புறம் அரசியலமைப்போட பண்புகள், இந்திய அரசியலமைப்பு எந்த மாதிரியான அம்சங்கள் கொண்டிருக்கு, எந்த பண்புகள் கொண்டிருக்கு, இப்படி கேட்பாங்க. இதுலேருந்து எந்த டாபிக் எந்த கேள்வி வரும். அப்புறம் அரசியலமைப்பு திருத்தங்கள், இந்திய அரசியலமைப்பு 1950 உருவாக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் பல்வேறு திருத்தங்களுக்கு உட்பட்டிருக்கு. அந்த திருத்தங்கள்லேருந்து முக்கிய திருத்தங்களை வைத்து கேள்விகள் கேட்பாங்க. அடுத்தது முக்கிய சட்ட உறுப்புகள், அதாவது ஷரத்துகள், ஒவ்வொரு ஆர்டிக்கல் நம்பர், அந்த ஆர்டிக்கல் சொல்லிவிட்டு அது என்ன சொல்ல வராங்க, அதில் ஒரு
ஏதாச்சும் ஒரு செயல்பாடு சொல்லிவிட்டு அது எந்த ஆர்டிகல் சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் முக்கிய சட்ட உறுப்புகளில் வரும். அடுத்து அடிப்படை கட்டமைப்புகள். இந்திய அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பு என்ன? அதாவது சில எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, இந்திய அரசியலமைப்பு வந்து 25 பார்ட்டில் இருக்குது. 25 பார்ட் இருக்குது இந்திய அரசியலமைப்பில். அடுத்தது எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்குது, எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, இதில் வந்து உருவாக்கும் போது எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது, இது மாதிரியெல்லாம் இதெல்லாம் அடிப்படை கட்டமைப்புகள். அது வந்து எந்த நாட்டிலேருந்து அந்த இதுவெல்லாம் எடுத்தாங்க, ஷரத்துக்களெல்லாம் எந்த நாட்டிலேருந்து எடுத்தாங்க, எப்படியெல்லாம் மாற்றி அமைச்சாங்க, இதெல்லாம் அடிப்படை அமைப்புகள் வரும். ஸோ இப்படி இதெல்லாம் வந்து இருக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றியம் மற்றும் மாநிலங்களோட செயல்பாடுகள். ஒன்றியம் போது மத்திய அரசு, மாநிலங்கள் போது ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு. இதோட செயல்பாடு, இதோட பொறுப்புகள் என்ன, அதோட பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, அது சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன இருக்குது, அப்புறம் கூட்டாட்சி முறையில் அதிகார பங்கீடு மற்றும் அதிகார பகிர்வு, இது மாதிரி விஷயங்கள் இதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. அப்புறம் வந்து கீழ்மட்ட அளவு, அதாவது மத்திய அரசோட அந்த மத்திய அரசு அங்கே அவங்க பகிரக்கூடிய அந்த நிதியானது ஊராட்சி மன்றங்கள் வரைக்கும் எப்படி பகிரப்படுது, எப்படி எந்த வகையில் கொண்டு வரப்படுது, இந்த கிராம சபாக்குன்னு ஒதுக்குவாங்க காசு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து இங்கே வந்து சேருது, அதுக்கான படிநிலைகள் என்னென்ன, அதெல்லாம் பஞ்சாயத்து ராஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் கலந்து வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது நிதித்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, இந்த மாதிரி வெவ்வேறு துறைகள் இருக்குது. அந்த துறைகளோட அதிகாரம், அதோட அதிகார பங்கீடு, அதிகார பிரிவினை, இதை பற்றியெல்லாம் கேள்விகள் வரும். அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றிய, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, மற்ற நாட்டோட அரசியலமைப்பு சட்டங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதோட கம்பேரிசன், அதோட ஒப்பீடு, எது எப்படி இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குது, இல்லை எது, அதை பற்றி இந்த கம்பேரிசன் கேட்பாங்க. இதுக்கும் அதுக்கு வேறுபாடு கேட்பாங்க, இல்லை அதோட ஒற்றுமைகள் கேட்பாங்க, ரெண்டு அரசியலமைப்புக்கான ஒற்றுமை கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் வரும். அடுத்தது அதாவது இந்திய பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் இருக்குல்ல, அதோட கட்டமைப்பு, அது எப்படி உருவாக்கப்பட்டது, அது என்னென்ன வகையில் இருக்குது, செயல்படுது, அதோட அதிகாரங்கள் என்ன, இது மாதிரியான இதுலேருந்தெல்லாம் கேள்விகள் வரும். அடுத்தது யாருக்கு முன்னுரிமை இருக்குது, மாநில சட்டமன்றத்துக்கா, மத்திய பாராளுமன்றத்துக்கா, இது மாதிரி விஷயங்கள் கேள்விகள் வரும். அதுலேருந்து சில கேள்விகள். அப்புறம் அதோட பிரச்சனை, ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கு பிரச்சனை என்ன, அது எப்படி சரி செய்யப்படுது, இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, அதை எப்படிலாம் சரி பண்ணாங்க, அதுக்கு என்ன வழிமுறை கையாண்டாங்க, அந்த மாதிரி வகையில் இருந்த கேள்விகள் வரும். அடுத்தது நீதித்துறை, இதோட கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, செயல்பாடு எப்படி இருக்குது, அமைச்சகங்கள், அரசாங்க துறைகள், அழுத்த குழுக்கள், முறையான மற்றும் முறையற்ற சங்கங்கள், அதனுடைய பங்கு, அரசியலில் அதோட பங்கு என்ன இருக்குது, இதுலேருந்தெல்லாம் கேள்விகள் வரும். அடுத்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆக்டில் முக்கியமான பண்புகள், அதோட அம்சங்கள் என்ன, அதுலேருந்து கேள்விகள் நிறைய வரும். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு பதவிகளின் நியமனம், அதிகாரம், செயல்பாடு, அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நியமிக்கப்படக்கூடிய பதவிகள், சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்புகள், அதாவது ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரெகுலேட்டரி பாடிஸ், அதாவது ஒழுங்காற்று குழுக்கள்னு தமிழில் சொல்லலாம். அப்புறம் குவாசி ஜுடிஷியல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்தது அரசின் கொள்கைகள், அந்த வளர்ச்சி திட்டங்களில் என்னென்ன தலையீடு ஏற்படுது, இது மாதிரி கேள்விகள். அப்புறம் வளர்ச்சி செயல்முறை மற்றும் வளர்ச்சி நிறுவனம், இந்திய அரசால் மேற்கொள்ளக்கூடிய வளர்ச்சி செயல்முறை மற்றும் வளர்ச்சி நிறுவனம் போது அது வந்து என்ஜிஓஸு, எஸ்ஹெச்ஜிஎஸ், அதெல்லாம் இன்னும் நிறைய நிறுவனங்கள், அதெல்லாம் என்னென்ன வகையில் செயல்படுது, அதனுடைய நிறுவனங்கள் மூலயமா என்னென்ன வளர்ச்சிகள் இந்தியாவுக்கு கிடைக்குது, இதிலிருந்து கேள்விகள் வரும். அடுத்தது மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பின்தங்கிய வகுப்பு மக்களுடைய அவங்களுக்கான நலத்திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள் தீட்டப்படுது, செயல்படுத்தப்படுது. அப்புறம் மத்தியில் மாநிலத்தில் இப்போ மத்திய அரசு ஒரு திட்டங்கள் செயல்படுத்தும், மாநில அரசு ஒரு திட்டத்தை தீட்டி அதை செயல்படுத்துவாங்க. அது என்னென்ன திட்டங்கள், அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான்
ஆன்சர் வந்து கரெக்டாக நம்ம தர முடியும். என்னென்னாக்கா புக்ஸில் இருக்கிறதே நம்ம தர முடியாது. நம்ம சொந்தமாக நிறைய விஷயங்கள் தர வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய பதில் இருக்கணும். அது வந்து முதல்ல நம்ம வந்து பேசிக் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுருந்தா தான் அவங்க கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் தர முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா அது சுகாதாரம், ஹெல்த்து, கல்வி, மனித வளம் அதெல்லாம் எப்படி செயல்படுது, அதோட மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குது, அதுங்களுக்கு அந்த துறைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்ன, அதை எப்படி தீர்வு காணப்படுது. இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு போஸ்ட்டில் இருக்கீங்கன்னாக்கா அப்போ அந்த பிரச்சனை வந்து அதை நீங்கள் எப்படி தீர்த்து வைப்பீங்க, அதை சரி பண்ணுவீங்க. இப்படிப்பட்ட கேள்விகளோடு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சிலபஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள். சுகாதாரம், கல்வி, மனித வளம், அதோட மேலாண்மை, பிரச்சனை, தீர்வு, இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்குது. அடுத்தது பாவர்ட்டி, அதாவது வறுமை மற்றும் பசியுடன் தொடர்புடைய பிரச்சனை. இந்தியாவில் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வறுமை ஒரு கீழே தான் வாழ்கிறாங்க. ஸோ அந்த மக்கள் பற்றின கேள்விகள், அதாவது வறுமை, அப்புறம் பசின்னும் போது நிறைய பேர் வந்து ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க கூட இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுறதுக்கு என்ன காரணம், அது எப்படி சரி செய்யறது, இந்த மாதிரி இந்த பிரச்சனையும் தீர்வு காண வகையில் நம்ம வந்து சிந்திக்கணும். அதை பற்றி செயல்படுத்துகிற வழிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் நம்மளுடைய நாலேஜ் தெரிஞ்சுக்குவாங்க. கரெக்டாக நமக்கு இருக்குது அந்த திறமை இருக்குது, அந்த திறன் இருக்குது, நம்மளால் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி அதை சரி செய்ய முடியுன்ற ஒரு கேப்பபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த கேள்விகளெலாம் வரும். ஸோ இதெல்லாம் சிலபஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டு வரேன் நான் உங்களுக்கு. அரசின் முக்கிய கூறுகள், கவர்னன்ஸ் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கேள்வி கேட்பாங்க. மக்களாட்சியில் குடிமை பணியின் பங்கு, அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்கெல்லாம் குடிமை பணியினர் தான். சிவில் சர்வீஸ் நம்ம இப்போ எழுத போகிற யூபிஎஸ்சி எக்ஸாமும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான். அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் 24 கேடஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே சிவில் சர்வீசஸ் தான். அவங்களுடைய பங்கு என்ன, சிவில் சர்வீஸ் இருக்கிறவங்களோட பங்கு என்ன, குடிமை பணிகளில் இருக்கிறவங்களோட பங்கு என்னன்றது தான் அது இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. அப்புறம் இருதரப்பு மற்றும் வட்டார மற்றும் உலகளாவிய குழுக்கள் மற்றும் ஒப்பந்தம், இந்தியாவின் தொடர்பு, அதன் பாதிப்பு, இதுவும் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. எப்படின்னாக்கா 2 தரப்புன்னும் போது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே கூட ரெண்டு பேர் வந்து மோதிக்கலாம். 2 பேர்னாக்கா 2 குழுக்கள் அப்படி மோதிக்குதுன்னும் போது உரிமை, அதிகாரம், இந்த வகையில் பிரச்சனைகள் ஏற்படும். ஒப்பந்தங்கள் மூலயமா அது சரியாக செயல்படுத்த முடியலன்ற ஒரு பிரச்சனை வரும். இதெல்லாம் வந்து இந்தியா அளவில் எப்படி தொடர்புபட்டிருக்கு, அதனால் பாதிப்பு என்ன ஏற்படும், அந்த கேள்விகள் வரும். அப்புறம் கொள்கை மற்றும் அரசியலின் வளர்ச்சிகள், பாதிப்பு, இந்தியாவின் உரிமைகள், இதெல்லாம் வந்து கேள்விகள் கேட்பாங்க. அதான் அரசோட கொள்கை, அரசின் வளர்ச்சி, இதோட இந்தியாவோட உரிமைகள் என்ன இருக்குது, இது மாதிரிலாம் கேள்விகள் வரும். இதெல்லாமே இப்போ சொன்னதெல்லாமே பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ல் இருக்கிற சிலபஸ். இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், ஆனால் அதுதான் சிலபஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், பேசிக் தெரிஞ்சுக்கணும், நிறைய யோசிக்கணும், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக தர முடியும். பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 இதனுடைய சிலபஸ் பார்க்கலாம். இந்திய பொருளாதாரம் மற்றும் திட்டமிடுதல், அப்புறம் பொருளாதாரத்தோட வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, அதனுடைய இதுங்கெல்லாம் சொன்ன எல்லாத்துடைய தொடர்புடைய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், அப்புறம் உள்ளடங்கிய வளர்ச்சி, அதிலிருந்து எழும் பிரச்சனைகள், அரசோட பட்ஜெட், எப்படி அந்த பட்ஜெட் போடுறாங்க ஒரு ஆண்டுன்னும் போது வருஷத்துக்கு வருஷம் அந்த ஏப்ரல் டு மார்ச் ஒரு நிதியாண்டு. ஸோ அந்த நிதியாண்டுக்கான திட்டங்கள் வருஷம் போடுவாங்க. அந்த திட்டங்கள் எப்படி போடுறாங்க, அதனுடைய கேள்விகள். அப்புறம் இந்தியாவில் வந்து வெவ்வேறு பகுதியில் வளரக்கூடிய பயிர்கள், நீர்ப்பாசனம், சந்தைப்படுத்துதல், அதனோட தொடர்புடைய மற்ற பிரச்சனைகள், அதனுடைய தீர்வுகள், அது சார்ந்த நிகழ்வுகள். அப்புறம் நேரடி மற்றும் மறைமுக பண்ணை மானியங்கள்னும் போது வேளாண் மானியங்கள் தான். உரம் வாங்குவதற்கு மானியம்,
உழுபொருட்கள் வாங்குவதற்கு மானியம், விவசாய கருவிகள் வாங்குவதற்கு மானியம், இப்படி நிறைய மானியங்கள் அளிக்கப்படுது மத்திய அரசாலும் மாநில அரசாலும். ஸோ அது குறித்த கேள்விகள். அடுத்தது பொது விநியோக முறை. பொது விநியோக முறைன்னும் போது நம்ம ரேஷன் கடை இருக்குது. ரேஷன் கடைக்கு வந்து அரிசி, எண்ணெய் இப்படிப்பட்ட பொருட்கள்லாம் வருதுன்னும் போது அதுக்கான அந்த முறை அது கேள்விகள். தொழில்நுட்பம் போது இப்போ வந்து 4G யூஸ் பண்ணுறோம், 5Gக்கு டெவலப் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அந்த தொழில்நுட்பம் அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க இப்போது. அதுலேருந்து கேள்விகள் வரும். அடுத்தது தொலைநோக்கு திட்டங்கள்னும் போது அதாவது தொலைநோக்கு திட்டங்கள்னு சொல்லலாம். இதில் எப்படின்னும் போது இன்றைக்கி இந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அடுத்து என்ன அட்வான்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன திட்டங்கள் இந்திய அரசு வகுத்துருக்கு, இந்திய அறிவியல் அமைப்பு என்ன வகுத்துருக்கு, இதை பற்றிய கேள்விகள் வரும். அப்புறம் பாதுகாப்பு சம்மந்தமான கேள்விகள். அதாவது உணவு செயல்முறைன்னும் போது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சொல்லுவாங்க, அது எப்படி செயல்படுத்தப்படுது, அப்புறம் உணவுக்கான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் எப்படி பாதுகாக்கப்படுது, அதுலேருந்து கேள்விகள். அது சார்ந்த நிறுவனங்கள். அப்புறம் இந்தியாவில் நிலச்சீர்திருத்தம். ஒரு தனிநபர் இவ்வளோ நிலம் வச்சுருக்கலாம், ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ நிலம் இருக்கலாம், இத்தனை பேர் குடும்பத்துக்கு இவ்வளோ நிலம் இருக்கலாம், இந்த நிலங்கள் இந்த வகையை சார்ந்த நிலங்கள் அப்படின்னு ஒவ்வொரு வகையை பிரிச்சிருப்பாங்க. ஸோ நில சீர்திருத்தம், அதுலேருந்து கேள்விகள். பொருளாதார தாராளமயமாக்கம் நடக்கும்போது எல்லாருக்குமான, அதாவது இவங்கக்கிட்ட மட்டும் தான் பணம் இருக்கணுன்ற மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில், அனைவருமே பொருளாதார நலன் பெறக்கூடிய வகையில் அந்த தாராளமயமாக்கம் செயல்படுத்தப்படுது. அப்புறம் ஆற்றல், மின்சாரம், துறைமுகம், சாலை, ரயில் பாதை அமைத்தல், அது சார்ந்த கேள்விகள். அந்த உட்கட்டமைப்பு சார்ந்த கேள்விகள். அப்புறம் முதலீடு மாதிரிகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்தியாவில், வெளிநாட்டு நேரடி அந்நிய முதலீடு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த முதலீடு மாதிரிகள். அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியர்களின் வளர்ச்சி. அப்புறம் ஐடி, ஸ்பேஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பம். ஸ்பேஸ்னும் போது விண்ணியல், அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ், கணினி, ரோபோட்டிக்ஸ், நேனோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி மற்றும் அறிவுசார் சொத்துக்களின் பிரச்சனை. சுற்றுச்சூழல் மாசுபாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை, வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி பரவல் தொடர்புடைய நிகழ்வுகள், உள்நாட்டு பாதுகாப்பு, தகவல் தொழில்நுட்பத்தோட தொடர்பு சாதனம், ஊடகங்கள், சமூக வலையமைப்பு, அதாவது சோஷியல் நெட்வொர்க்னுவாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவில் இந்தியாவோட உள்நாட்டு பாதுகாப்புக்கு சவால்களாக இருக்குது, எல்லையில் பாதுகாப்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, அதனுடைய தொடர்புடைய குற்றங்கள் என்ன. அப்புறம் பல்வேறு பாதுகாப்பு படைகள், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய ஃபோர்ஸ் இருக்குது. அப்புறம் ஏஜென்சி, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அது மாதிரி ஏஜென்சிஸ் இருக்குது. இதெல்லாம் இந்தியாவோட பாதுகாப்புக்கு, உள்நாட்டு பாதுகாப்புக்கு என்னென்ன வகையில் பயன்படுது, எப்படி அதோட செயல்பாடு இருக்குது, அதோட கட்டமைப்பு இருக்குது, இது சார்ந்த கேள்விகள், அதோட பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள், இது சார்ந்து நிறைய கேள்விகள் எழுப்புவாங்க. அப்படி அதுக்கெல்லாம் நம்ம வந்து சரியான பதிலை கொடுத்தோம்னா நமக்கு நல்ல மார்க் கிடைக்கும், ஸ்கோர் பண்ண முடியும் மார்க்ஸ். பேப்பர் 5 ஜென்ரல் ஸ்டடீஸ் 4. இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதுகிற கேண்டிடேட்டோட மனப்பாங்கு, அவங்களுடைய அணுகுமுறை, அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி அவங்க அணுகுறாங்க, அந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறாங்க, தீர்வு காண்றாங்க, அந்த பிரச்சனை வரும்போது அவங்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குது, இதை பார்ப்பாங்க. அதை வந்து அவங்களோட பதிலேருந்தே கண்டுபிடிப்பாங்க அந்த கேண்டிடேட்டோட குவாலிட்டியை பற்றி. அதாவது நாட்டோட ஒருமைப்பாடு சார்ந்த பிரச்சனை ஏற்படும் போது, அப்புறம் பொது வாழ்வில் நேர்மைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, இது மாதிரி நேரத்துலலாம் எப்படி தீர்வு காண்றாங்க, எப்படி அவங்களுடைய மனப்பாங்கு என்ன நிலையில் இருக்குது, அதை எப்படி அணுகுறாங்க, அவங்க எப்படி அணுகுவாங்க, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அது சார்ந்த கேள்வி வரும்போது அவங்க தரக்கூடிய பதில்கள்லேருந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அந்த எக்ஸாமினர்ஸ். அப்புறம் நன்னறி மற்றும் மனுஷனோட இடைமுகம் அப்படின்னும் போது நல்ல வழியில் அப்புறம் மனுஷனோட என்னென்ன வகையில் அவன் செயல்படுவான், அவனுக்கு என்னென்ன முகங்கள் இருக்குது, முகங்கள்னும் போது ஒரு முகம் தான் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்குன்ற வகையிலெல்லாம் அந்த கேள்விகளுக்கான பதிலே தெரிஞ்சுக்குவாங்க அந்த கேண்டிடேட் எப்படிப்பட்டவங்கன்றதை. இதெல்லாம் வந்து
தனித்துவமாக அவங்களுடைய பதில்கள்லேருந்து அவங்க அவங்க எப்படிப்பட்டவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான பேப்பர் தான் இந்த பேப்பர். அடுத்தது அவங்களுடைய ஒரு மனிதன் வந்து நன்னெறியில் நன்னெறியில் நல்ல வழியில் செயல்பட்டாக அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அதையும் இந்த பேப்பரில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நன்னெறியின் பண்பு அவங்க அப்புறம் வந்து மனிதனுடைய மதிப்புகள், ஒரு மனிதனுடைய மதிப்பு எப்படி கணக்கிடுவாங்க. இந்த கேண்டிடேட் இந்த கேள்விகள் இருக்கும்போது அதில் வந்து எப்படிப்பட்ட கேள்வி இருக்குன்னா, மனிதனோட மதிப்புகள் சார்ந்த கேள்விகள், அப்புறம் மிகச்சிறந்த தலைவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னன்ற மாதிரி கேள்விகள் வரும். அப்புறம் மனப்பாங்கு அரசியல் மனப்பாங்கு, தனிநபர் மனப்பாங்கு, அப்புறம் சமூகம் சார்ந்த மனப்பாங்கு, அப்புறம் நடத்தை சார்ந்த மனப்பாங்கு, குடிமை பணிகள் அதனுடைய மதிப்பு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த அந்த மனப்பாங்கு, நடுவுநிலைமை அதாவது எந்த பக்கமும் சாராமல் எந்த ஒரு இதுலேயும் இல்லாமல் எப்படி அவங்களுடைய மனசு இருக்குது, தனியாக நடுநிலைமையாக இருக்கா இல்லை ஒரு பக்கமாக இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கேள்விகள் இருக்கும். அப்புறம் கூட்டு சேராமை அதாவது எந்த பக்கமும் சேராமல் தன்னுடைய வழியில் எப்படி போகிறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்விகள் இருக்கும். அப்புறம் பொது பணியில் பங்களிப்பு, அப்புறம் அதில் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அவங்க பொது பணியை பற்றி அந்த கேள்விகள் வரும். இரக்கம் கொள்ளுதல் அதாவது நலிவடைந்த மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மேலே எப்படியெல்லாம் இறக்கப்படுறாங்க அது சார்ந்த கேள்விகள் வரும். உணர்ச்சி அறிவும்போது எமோஷ்னல், இப்போது மொழி சார்ந்த எமோஷ்னல் இருக்கும், அந்த பாலின ரீதியாக எமோஷ்னல் இருக்கும். அதாவது அவங்க அந்த ஒரு நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு, இப்படிப்பட்டவங்க அந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்னா அது சார்ந்த ஒரு எமோஷனல் இருக்கும். அது சார்ந்த கருத்து அவங்ககிட்ட என்ன இருக்குது, அதனுடைய பயன்கள் என்ன, நிர்வாகத்தில் அதை எப்படி உட்படுத்துவாங்க, ஆட்சியில் எப்படி அதை செயல்படுத்துவாங்க, அப்புறம் நீதித்துறையில் எப்படி அதை அவங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் அந்த உணர்ச்சி சார்ந்த அறிவு இருக்கும்போது. அப்புறம் தத்துவவியலாளர்கள் அவங்களுடைய பங்களிப்பு என்ன, இந்தியாவில் இருக்கிற தத்துவ ஞானிகளோட பங்களிப்பு, உலக அளவில் இருக்கிற தத்துவவியலாளர்களோட பங்களிப்பு, தத்துவவியலாளர்கள் அப்படின்னா அந்த பிலாசபர்ஸ் அவங்களுடைய பங்களிப்பு என்ன, பொது நிர்வாகத்தில் நன்னெறியின் செயல்பாடு எப்படி இருக்குது, தகுதி மற்றும் பிரச்சனை அதாவது நன்னெறி தகுதினும் போது அவங்க அந்த நன்னெறின்றது நல்ல வழியோட தகுதி, நல்ல வழியில் போனால் அது என்ன விளைவு ஏற்படுன்ற வகையில் அதுக்கு ஒரு தகுதி ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ் என்ன, அப்புறம் நீதிநெறிக்குரிய அக்கறை, நீதிநெறின்னும் போது ஜஸ்டிஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை எந்த பக்கமும் இல்லாமல் நடுநிலைமையாக வந்து தீர்வு சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கு எப்படி இருக்குது, சட்டம் விதிகள் ஒழுங்குமுறை நன்னெறி வழியில் அக்கறை இது சார்ந்த கேள்விகள் வரும். அப்புறம் தார்மீக மதிப்பு, பன்னாட்டு உறவில் நன்னெறி பிரச்சனைகள், பன்னாட்டு உறவில் நன்னெறி பிரச்சனை போது இப்போ இரண்டு நாடுகளுக்கு இடையில் பிரச்சனை வரும்போது நாம் எப்படி செயல்படணும், யார் பக்கம் நிற்கணும் இல்லை யார் பக்கம் நிற்காமல் எப்படி அவங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது, தீர்வு காணுது, இந்த மாதிரி கேள்விகள் வரும். கூட்டுறவு ஆட்சி அது சார்ந்த கேள்விகள் இருக்கும். இதான் சிலபஸில் இருக்கிற விஷயம் நான் சொல்லுறது. ஆட்சியில் நேர்மை, பொது சேவையின் கருத்து, தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி, நேர்மை, ஆட்சியில் தகவல் பரிமாற்றம், தகவல் அறியும் உரிமை, பொது நிதி பயன்பாட்டு விதி, நடத்தை விதிகள், குடிமக்கள் சாசனம், வேலை கலாச்சாரம், சேவை வழங்கும் தரம், பொது நிதி பயன்பாடு, ஊழல் இருப்பதால் என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, மேற்கண்ட பிரச்சனைகள் சார்ந்த வழக்கு தீர்வுகள். இப்போ நான் சொன்ன எல்லாம் வந்து பேப்பர் 5 ஜென்ரல் ஸ்டடீஸ் 4 இந்த பேப்பரில் இருக்கிற சிலபஸ். அடுத்தடுத்து எல்லா சிலபஸும் பார்க்கலாம். அப்போ பேப்பர் 6 அண்ட் பேப்பர் 7 வந்து என்ன சிலபஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். பேப்பர் 6 போது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 1 மொத்தம் அது 250 மார்க் அதில் இருக்குது. அதேமாதிரி பேப்பர் 7 போது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 2 அதுலேயும் 250 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்பாங்க.
இந்த பேப்பர் 6ம் பேப்பர் 7 வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட் தான். ஆப்ஷன் சப்ஜெக்ட் பேப்பர் 1 பேப்பர் 2னா 2 சப்ஜெக்ட் இருக்க தேவையில்லை. இப்போ வந்து ஒரே சப்ஜெக்ட் தான் ஆப்ஷன் சப்ஜெக்ட் இருப்பாங்க. அந்த ஒரே சப்ஜெக்ட் வந்து 2 பேப்பரில் கொஸ்டின் வரும். ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்ன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் லிட்ரேச்சர் வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட் எடுக்கிறோன்னாக்கா தமிழ் லிட்ரேச்சரில் பேப்பர் 1 வரும், பேப்பர் 2 அதே தமிழ் லிட்ரேச்சரில் தான் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து இதுதான் விஷயம். ஸோ டோட்டலாக வந்து மொத்தம் பேப்பர் 1 to பேப்பர் 7 இந்த 7 பேப்பரில் வந்து மெரிட் லிஸ்ட்டு எடுப்பாங்க. அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து இந்த 7 பேப்பர் எடுக்கிற மார்க் வச்சு தான் விடுவாங்க. இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்வியூவில் வந்து 275 மார்க்ஸ் இன்டர்வியூவில். அந்த 270 மார்க்ஸு அதுலேருந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், அந்த மெயின்ஸ் எக்ஸாம் அந்த பேப்பர் 1 to பேப்பர் 7 எவ்வளோ மார்க் எடுத்தோம், இந்த மொத்தத்தையும் சேர்த்து தான் ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டு வந்து இறுதியாக விடுவாங்க. அந்த ரேங்க்லேருந்து தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இதெல்லாம் நமக்கு அந்த கேடரை ஒதுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா அந்த ஒவ்வொரு பேப்பருக்கும் என்னென்ன சிலபஸ் அந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட்டு அதை மார்க் தான் நம்ம பார்த்தோம். இனிமேல் வந்து சப்ஜெக்ட் சிலபஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் என்னென்ன சிலபஸ் இருக்கிறது பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ். மெயின்ஸ் எக்ஸாமில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஆப்ஷனல் பேப்பர்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 1 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 2 இந்த 2 பேப்பருக்கு எந்த சப்ஜெக்டை விருப்பப்படமா, அதாவது எந்த பாடத்தை வந்து விருப்பப்படமாக தேர்ந்தெடுக்கலாம். விருப்பப்படும் போது ஏதாவது ஒரு பாடத்தை தேர்ந்தெடுத்து அது 2 பேப்பரில் எக்ஸாம் எழுதியிருக்கோம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அந்த விருப்ப பாடத்தை தேர்ந்தெடுக்கிறது முதல்ல நம்ம சூஸ் பண்ணிடணும். எந்த பாடத்தை விருப்பப்படமாக தேர்ந்தெடுத்தால் நம்மளால் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும், நம்மளால் ரேங்க் லிஸ்ட்டில் முன்னாடி வர முடியும் அப்படின்றத நல்லா யோசித்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணி அப்ளிகேஷனில் நம்ம சப்மிட் பண்ணணும் எந்த சப்ஜெக்டுன்றதை. இப்போ பார்க்கும்போது முதல்ல நம்ம வந்து நிறைய பேருக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டானாக்கா இப்போ 12th முடிக்கிற பசங்க வந்து எந்த டிகிரி எடுத்தால் நமக்கு வந்து ஐஏஎஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிப்பாங்க. இப்போ இதில் வந்து ஆப்ஷன் சப்ஜெக்ட் நான் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே படிப்பேன், அது தெரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து ஏதாவது ஒரு டிகிரி நம்ம பண்ணோம்னாக்கா ஆப்ஷன் சப்ஜெக்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை படித்து டிகிரி படிக்கும்போது. அதே நேரத்தில் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா எந்த டிகிரி படித்தா நமக்கு டைம் நிறைய கிடைக்கும் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகையிலையும் முயற்சி பண்ண அந்த டிகிரி எடுத்தாங்கனாக்கா இதில் இருக்கிற ஆப்ஷனல் சப்ஜெக்டில் கொடுத்துருக்கிற டிகிரியிலே ஏதாச்சும் ஒரு டிகிரி எடுத்து படிக்கணுன்ற ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த டிகிரியிலே எந்த டிகிரி படித்தா டைம் நமக்கு சேவ் ஆகும், நிறைய டைம் கிடைக்கும் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, காலேஜ் படிக்கிற டைம் போக நிறைய டைம் கிடைக்கும், எந்த டிகிரி படித்தா கிடைக்குன்ற மாதிரி இதையெல்லாம் சிந்தித்து நிறைய பேர்கிட்ட விவரம் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம படித்தோம்னாக்கா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூபிஎஸ்சியில் சக்ஸஸ் பண்ண நிறைய பேர் சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் படித்தா நிறைய டைம் கிடைக்குது யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, டிகிரி ஈஸியாக முடிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் அக்ரிகல்ச்சர் எடுத்திங்கனாக்கா டிகிரியும் கவர் பண்ணி முடிச்சிடலாம், அதே நேரத்தில் யூபிஎஸ்சிக்கும் படிக்கலாம், அதே நேரத்தில் அதை ஆப்ஷனல் பேப்பரும் அக்ரிகல்ச்சரை சூஸ் பண்ணி நம்ம அதுக்கும் எழுதலாம். அந்த வகையில் அக்ரிகல்ச்சர் மட்டும் சொல்லலை, இதில் உங்களுக்கு எது பேப்பர் விருப்பமாக இருக்கோ அதை பேப்பர் நீங்கள் டிகிரி எடுத்து படிக்கிறீங்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு. மெயின்ஸ்ன்றது ரொம்ப மெயின்ஸ் எக்ஸாம்லேயே இந்த ஆப்ஷன் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன ஆப்ஷன் சப்ஜெக்ட் இருக்குது அங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஓகே, நான் ஒவ்வொன்றா படிக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர், அப்புறம் செகண்ட் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ், 3 ஆந்த்ரோபாலஜி, 4 பாட்டனி, 5 கெமிஸ்ட்ரி, 6 சிவில் இன்ஜினியரிங், 7 காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி, 8 எக்கனாமிக்ஸ், 9 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், 10 ஜியோகிராஃபி, 11 ஜியாலஜி, 12 ஹிஸ்டரி, 13 லா, 14 மேனேஜ்மெண்ட், 15 மேத்தமேட்டிக்ஸ், 16 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், 17 மெடிக்கல் சயின்ஸ், 18 ஃபிலாசபி, 19 ஃபிசிக்ஸ், 20 பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், 21 சைக்காலஜி, 22 பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், 23 சோசியாலஜி, 24 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 25 ஜுவாலஜி, 26 வந்து லிட்ரேச்சர் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் லேஸ், அதாவது பின்வரும் ஏதேனும் ஒரு மொழியில் தேர்ந்தெடுத்துக்கலான்றாங்க, இலக்கிய மொழி. இதில் வந்து என்னென்ன மொழிகள் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி பேப்பர் ஏக்கு நான் சொல்லியிருப்பேன். யூனியன் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ் வந்து அந்த பேப்பர் ஏல 22 லாங்குவேஜஸ் கொடுத்துருப்பேன். அந்த எட்டாவது அட்டவணையில் குறிப்பிட்டிருக்க 22 லாங்குவேஜ் கொடுத்துருப்பேன். அந்த 22 லாங்குவேஜோட அடிஷ்னலாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனல் பேப்பருக்கு. மொத்தம் 23 லாங்குவேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 23 லாங்குவேஜஸ்ஸு அப்புறம் மேலே இருக்கிற 26 சப்ஜெக்ட்ஸு. இதுலேருந்து வந்து எந்த ஒரு பாடத்தை வேணால் நம்ம விருப்பப்பாடமாக தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த விருப்பப்பாடம் வந்து நமக்கு எந்த பாடம் வந்து நம்ம ரொம்ப அடிப்படை அறிவு ரொம்ப நல்லா தெரிஞ்சுருக்கும் அந்த பாடத்தை பற்றி நம்ம. அப்போ தான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் மார்க்கு அவங்க கேட்குற கொஷின்ஸ் வந்து. ஸோ கவனமாக தேர்ந்தெடுங்க ஆப்ஷன் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணும்போது. அதுக்காக தான் இத்தனை விஷயங்களும் சொல்ல வரேன். அதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நம்ம முன்னாடி வருவோம், முன்னிலையில் வருவோம். அப்போ நமக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு கேடர் நமக்கு கிடைக்கும். ஐஏஎஸ் கேடர் கிடைக்கும், ஐபிஎஸ் கேடர் கிடைக்கும். ஏன்னா நம்ம பின்னாடி பின்தங்கி போகும்போது வேறு ஒரு கேடர் நமக்கு கிடைக்கும், வேறு ஒரு பணி நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து மெயின்ஸ் பேப்பருக்கு என்னென்ன சப்ஜெக்ட் ஆப்ஷன் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம எதை சூஸ் பண்ணலான்ற ஒரு சின்ன ஆலோசனை நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் வந்து சொல்லணும்னா இன்னும் நிறைய நேரம் போயிட்டே இருக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால இதோட முடிச்சிடலான்னு யோசிக்கிறேன். அதனால தான் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து இப்போது தமிழ் தேர்ந்தெடுக்கிறாங்க பசங்க. தமிழ்நாடு பசங்க பெரும்பாலும் தமிழ் தான் தேர்ந்தெடுப்பாங்க. தமிழ் லிட்ரேச்சர் தான் வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த தமிழ் லிட்ரேச்சருக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவை நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி வேறு யாராச்சும் வேறு சப்ஜெக்ட்டுக்கு சிலபஸ் கேட்டாங்கன்னா அதையும் நான் அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னோடய வீடியோஸை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து மெயின் சிலபஸ் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக லென்த்தாக சொல்லலை, நல்லா விரிவாக சொல்லலைன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து தொடர்ந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் யாராச்சும் தெரியாதவங்க இருந்தால் தெரிஞ்சுக்குவாங்க நிறைய விஷயங்களை. தகவல் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தகவல் எனக்கு மட்டுமே தெரியணுன்றதை இல்லாமல் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். தெரியாத நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் தகவல். அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாராச்சும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோக்கான லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.